கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 1 21, 22 ஆகிய வசனங்கள். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 பாயிண்ட் இருக்கு. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. 2வது, அவர் நம்மை முத்தரித்து முத்திர போட்டு வச்சிருக்காரு. 3வது, நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். கிராமத்துல மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க. அந்த மாட்டு வண்டி ஓட்டும் போது சைட்ல 2 ஒரு குச்சி மாதிரி இருக்கும். சில இடத்துல பார்த்தா கம்பியில இருக்கும், சில இடத்துல பார்த்தா நல்ல குச்சி நல்ல ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. அந்த சக்கரம் அடிப்பாங்க. அந்த சக்கரத்துக்கு சைட்ல பார்த்தா ஒரு 2 குச்சி மாதிரி சைட்ல இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த மாட்டு வண்டி ஓட்டுவாங்கல்ல, அந்த ஐயாவுக்கு தெரியும். திரும்பி பார்ப்பாரு, அச்சாரால இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அதே போல நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி என்னும் அச்சாரம் அப்படின்னா நம்ம இருதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரம். நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், நம்ம இந்த பக்கம் திரும்புறோமா அந்த பக்கம் திரும்புறோமா, எல்லாமே ஆவியானவர் பார்த்துட்டு இருப்பார். சில குடும்பத்துல நினைப்பாங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தந்திரமான சில காரியம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியம் உள்ள இருந்து நமக்கு கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருப்பார். நீ செய்யற தப்பு, நீ செய்யற தப்பு, நீ செய்யற தப்புன்னு சொல்லி கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரம். ஒரு பக்கம் பார்த்தா நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அபிஷேகம் என்ன? ஒண்ணும் இல்ல, ஒரு காரியத்துக்காக வேறு பிரிக்கப்பட்டு அதுக்கு மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியில எத்தனையோ பாவ அடிமை இருக்கு, பாவ காரியங்கள் இருக்கு, பாவ செயல்கள் இருக்கு, தவறாக வாழ்கிற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல கிடக்கு. அப்படி எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம். ஆனால் எதுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ற தெரியுமா? நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், நான் உன்னை அபிஷேகம் பண்றேன், நீ எனக்காக வாழு, நீ என் கூட இரு. நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்காக இந்த பூமியிலே அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம பரலோகத்துல போக முடியும். அப்புறம் முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், அவருக்கு சொந்த ஜனம், அவருடைய பிள்ளைகள். நம்மளை மீட்டு எடுக்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்துறார், நம்மளோட ரத்தத்தினால கழிவு சுத்திகரிக்கிறார். எதுக்கு? நம்ம அவருக்கு மட்டும்தான். இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தும் கிடையாது. அப்ப முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மளை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாரும் நினைப்பாங்க, பிரதர் அப்படிம்பாங்க, எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. நம்ம அபிஷேகம் பண்ணின தேவனே என்று எழுதப்பட்டிருக்கு. 2வது, அவர் நம்மை முத்தரித்து நமக்கு ஒரு முத்திரை போட்டிருக்காரு. அந்த முத்திரை என்ன முத்திரை? இவன் என் பிள்ளை, இவன் என் மகா, இவளை யாரும் தொடக்கூடாது. அவர்கிட்ட அனுமதி கேட்காம யாரும் தொட வர முடியாது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், பாடு வந்துச்சா? யோவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, பாடு, உபத்திரம் வந்துச்சு. தேவன்கிட்ட அனுமதி கேட்டுதான் வந்துச்சு. அதே போல அவருடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்துல பாடுகள், உபத்திரங்கள், சோதனை வரும்போது உடனே நம்ம என்ன நினைச்சிடும் அப்படின்னா, என் வாழ்க்கையில ஏன் இது நடக்கு, என் வாழ்க்கையில ஏன் எனக்கு இது நடக்குன்னு சொல்லி நம்ம புலம்புவோம். தேவன்கிட்ட போய் அனுமதி கேட்டுதான் சத்துரு உள்ள வருவான். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அதுல முதல்ல ஒரு பாயிண்ட் வருது, எங்களையும் கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி. உங்களையும் எங்களையும் நம்ம எல்லாரையுமே கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி. ஸ்திரப்படுத்தி அப்படின்னா கிறிஸ்துக்குள் உறுதிப்படுத்தி. நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கிறோம், நற்கர்ணம் எடுக்கிறோம், சர்ச்சைக்கு போறோம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். இதெல்லாம் பின்னாடி என்ன? நம்ம கிறிஸ்துக்குள்ள வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அவரோட இருக்கணும். எனக்கு இயேசு எனக்கு வேணும், என் இதயத்துக்குள்ள எனக்கு இயேசு வேணும். இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும் போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர முடியும். கிறிஸ்துக்குள் நாம் ஜெனிபிக்கப்பட்டால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்.
கிறிஸ்துக்குள் உறுதிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. நம்மளை வேறு பிரிச்சு வச்சிருக்காரு. நமக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, நமக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, நமக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது, நமக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் கிடையாது, நமக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்மளை வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா பிரிச்சு வச்சிருக்காரு. நம்மை முத்திரை போட்டு வச்சிருக்காரு, அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த அச்சாரம் என்ன அச்சாரம்ப்பா அப்படின்னா, ஆவி என்னும் அச்சாரம். இருதயத்துக்குள்ள கண்ட கண்ட குப்பை அப்படிம்பாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பாவமும் நேர எங்க வரும்னா நேர இருதயத்துக்குள்ள வரும். பொய் பேசணுமா, திருட்டுத்தனமா இருக்கணுமா, தந்திரமா இருக்கணுமா, ஏமாத்தணுமா, கொள்ளையடிக்கணுமா, அடுத்த சொத்தை கொள்ளையடிக்கணுமா, அடுத்த வீட்டுக்குள்ள போகணுமா, எல்லாம் முதல்ல எங்க பிளான் பண்ணோம்னா இருதயத்துக்குள்ள வந்துடும், சிந்தனைக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு போகும். ஒரு மனுஷனை ஏமாத்துறதோ வைக்கிறதோ கொள்ளையடிக்கிறதோ எல்லாம் முதல்ல பிளான் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிளானிங் எங்க நடக்கு? இதயத்துக்குள்ள தீமையான யோசனை, இதயத்துக்குள்ள தீமையான காரியம் உள்ள வந்த உடனே பிரச்சனை, வாழ்க்கையில குழப்பம், நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம, புலம்பி கண்ணீர் வடித்து அழுது, ஐயோ எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் அந்த பிரச்சனை வந்துடும். அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்துரு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். சத்துரு உள்ள வந்த உடனே நிம்மதி இருக்காது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆவி என்னும் அச்சாரம் வேணும். சில குடும்பத்துல அச்சாரம் இல்லாம அந்த வண்டி ஓடிட்டு இருக்கும், மாட்டு வண்டி ஓடிட்டு இருக்கும். அது எப்பவும் கீழே விழும் தெரியாது. மாட்டு வண்டியில சைட்ல 2 குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த அச்சாரம் அந்த கம்பி மாதிரி லைட்டா வச்சிருப்பாங்க. அந்த கம்பி எப்போ கலந்துட்டோ ஒரு பக்கம் வீல் கலந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சு, அப்புறம் மாடு, அப்புறம் எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. இப்ப நம்ம லேட்டஸ்டா சொல்லணும் அப்படின்னா, கார் இருக்கு, கார்ல 4 டயர் இருக்கு. அந்த டயர்ல நட் போல்ட் எல்லாம் கரெக்டா மிஷின் கொடுத்து நல்லா கரெக்டா டைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல லைட்டா லூஸ் ஆயிட்டுனா போதும், வண்டி ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சு. அதே போல நம்ம இருதயத்துக்குள்ளே ஆவி என்னும் அச்சாரம், ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்ப இப்படிப்பட்ட நம்ம வாக்கு தத்தங்களை நாம் தியானிக்கும் போது, என் இருதயத்துக்குள்ளே ஆவி என்னும் எனக்கு ஒரு அச்சாரம் இருக்குப்பா, நான் எந்த பக்கம் யோசித்தாலும் எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு சொல்லி தருவாரு. நமக்கு அந்த எண்ணங்கள் வரணும். என் கூட பரிசுத்த ஆவியா பேசுவாரு, நான் எந்த பக்கம் திருமணம் தப்பா கரெக்டா எல்லாமே சொல்லி தருவாரு. ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா அது ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் கேட்கறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அது முதல் பாயிண்ட். நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். 2வது பாயிண்ட். 3வது, நம்மளை முத்திரை போட்டுக்காரு, நமக்கு ஒரு அடையாளம் தந்திருக்காரு. 4வது, நம்ம இதயத்துக்குள்ள ஒரு அச்சாரம். நம்ம இதயத்துக்குள்ள நம்ம எங்கெல்லாம் திரும்புறோம் எல்லாமே அடையாளம். எப்படின்னா, என்ன பண்ற ஏது பண்ற சொல்லி நம்மகிட்ட கண்டித்து உணர்த்திட்டே இருப்பாரு. ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த அச்சாரத்தை தாண்டி தான் நம்ம எங்கனாலும் அதுக்கப்புறம் சத்துரு உள்ள வர முடியும். என் இதயத்துக்குள்ளே சத்துரு வரணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியா வர முடியாது. ஏன்? இதயத்துக்குள்ளே ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வசனத்தை நம்ம மனப்பாடமா படித்து சொல்லும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். புதிய நாள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கு அந்த கிருபைக்கான நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளையும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து விடுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தரோட நாம மட்டும் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து விடுங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து இந்த வருஷத்துல எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாம மட்டும் முன்னும் பின்னுமாக அப்ப யாரெல்லாம் வெளியில போறாங்களோ எல்லா குடும்பத்தையும் பாதுகாப்புட்டாங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை முத்தரித்து என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய இருதயங்களை ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்களுக்கு அச்சாரத்தை தந்திருக்கிறீங்க, அடையாளம் தந்திருக்கிறீங்க, அபிஷேகம் பண்ணிருக்கீங்க. நன்றி. உங்க நாம மையப்படுத்தும். உங்களுடைய ஜீவனங்களை பண்ணிடும். எல்லா குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்துங்க. புதிய நாளில் புது கிருபைலாம் நிரப்புங்க, அபிஷேகம் நிரப்புங்க, ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய வரநாள் நிரப்பி ஆசிரியர் ரெட்டிப்பான ஆசிரியத்தை பெற்றுவிட்டோம். கத்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும்.
இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்க விரும்பினால் 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.